பெரியவர். அவர் பிறந்தவுடனே மனுஷகுமார் நான் பிறந்த போதே லூக்கா 1:32 அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்னு முதல்ல அவர் பிறக்கும் போதே சொல்லிட்டாங்க. நான் நிறைய சொன்னேன் எப்படிலாம் அவர் இருக்கார். இரக்கமுள்ளவர், கிருபையில் பெரியவர், யோசனை பெரியவர், காருண்யத்தில் பெரியவர், வல்லமையில் பெரியவர், அது மாதிரி பாளையத்தில் பெரியவர். ஸோ கர்த்தர் பெரியவர்ங்கிறது தெரிந்து கொண்டோம். அது யாரெல்லாம் அவரோட பெரியவர்கள் பற்றி நான் போன வாட்டி கொஞ்சம் சொன்னேன். முதல்ல பெரியவர் வந்து யாரையும் விட கர்த்தர் பெரியவர். எல்லா தேவர்களும் 30 கோடி தேவர்கள் விக்கிரகங்கள் ஆராதனை பண்ணுறவங்களாம் அவங்கவுங்களுக்கு அது ஏதாவது ஒரே ஒரு அற்புதம் நடந்திருக்கும். நிறுத்தி அதை வச்சுட்டு அவங்க பெரியவங்க. எல்லா தேவர்களும் உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன் நம்ம தேவன். ஆபிரகாமை விட பெரியவர், யாக்கோபை விட பெரியவர், யோனாவை விட பெரியவர், சாலமோனை விட பெரியவர், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ யோவான் ஸ்நானனை விட பெரியவர் பாருங்க. மத்தேயு 11:11 முதல்ல யோவான் சாணகன் தான் ரொம்ப பெரியவர்னு சொல்றாங்க. ஆனா அந்த யோவான் சாணகனே என்ன சொல்ற, லூக்கா 3:16 படிங்க. என்னை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அவரோட நான் வந்து அவரோட பாதரட்சியை காட்டுறது கூட நான் எல்லோருக்கும் பிரதேத்திரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சத்தின் வரை அழிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினால் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அந்த இடத்துல யோவான் சாணகர் பெரியவர்னு சொல்றாங்க. ஆனா அதை விட பெரியவர் இவர். ஏன்னா பரிசுத்த ஆவியால் இருக்கப்பட்டு ரத்தத்தால நமக்கு ஞானஸ்தானம், அதாவது அவர் ரத்தத்தால நம்ம பாவங்களை மன்னிக்க. யோவான் ஞானஸ்தானம் ஜலத்தால தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனா இவர் வந்து ரத்தத்தால நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்க அவர் பரிசுத்த ரத்தத்தை செலுத்தினார். அதனால யோவான் ஞானஸ்தானம் விட இவர் பெரியவர். அதே மாதிரி மனுஷரை பார்க்கலையும் பெரியவர். யோபு சொல்றான் பாருங்க 33:12 இதிலே நீதி உள்ளவர் அல்லவென்று மூன்று பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். யோபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றான், நீங்க வந்து மனுஷன் நீதி உள்ளாண்டா கூட அதை விட தேவன் தான் பெரியவர் மனுஷனை விட. அதே 33 பார்த்தீங்கன்னா 4வது வசனம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுக்கும். ஸோ மனுஷனை உண்டாக்கினதே யார்? பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டோம். ஸோ அவர் தான் பெரியவர். அதனால் மனுஷனை விட அவர் பெரியவர். அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் அவர் பெரியவர். 1 யோவான் 3:20 படிக்கலாம். நம்ம மனுஷன் அவர் சொல்லாகவும் அவர் கட்டளையிடும். யார்? தேவன் சொல்லாகவும் கட்டளையிடம் நிற்கும். ஆனால் நம்முடைய இருதயத்தை விட அவர் பெரியவர். 1 யோவான் 3:20 அவர் வந்து மனம் மாற மனுஷன் அல்ல, மனிதனுடைய இதயத்தை அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். உங்கள் மனசை பார்த்து முகத்தை பார்த்து அவர் சொல்றது இல்லை. நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அவர் நம்ம இருதயத்தை விட அவர் பெரியவர். அதே மாதிரி தேவனா மனுஷத்தை இதயத்தை அறிஞ்சு இன்னும் யார் பெரியவர்? இன்னும் 2 பேர் சொல்கிறேன்னா, அவர் வந்து தேவாலயத்தில் பெரியவர். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம உள்ளுக்குள்ளேயே தேவாலயம் இருக்குங்கிறோம். அப்போ மத்தேயு 12:5-6 படிக்கிறேன். தேவாலயத்தை விட பெரியவர். அந்த தேவாலயம் ஓய்வு நாட்களிலே ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஓய்வு நாளை விட ஓய்வு நாளில் ஏன் பண்ணாங்க அப்படின்னு அவரை குற்றம் சாட்டின்னு இருந்தாங்க. ஏசப்பாவை ஓய்வு நாளில் யாரோ ஒரு அற்புதம் பண்ணாங்க அப்படின்ற ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக தான் இருக்க. எல்லாரை விட தேவாலயத்தில் பெரியவர் அவர் தான். சாலமன் பாருங்க, அவர் ஆலயம் கட்டின உடனே எல்லாரும் ஜனங்களை பார்த்து, நீங்கள் இந்த தேவாலயத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்போது உங்களுக்கு சுகம் அற்புதம் கிடைக்கும்னு. அதே மாதிரி தேவாலயத்தில் வந்து ஜெபிச்சாலும் சரி, அது வெளியில் இருந்து அதை பார்த்தாலும் சரி, ஜெபிச்ச போது எல்லாருக்கும் சுகம் கிடைச்சி
சர்ச்சில் பெரிய அற்புதங்களாக நடக்குது. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட தேவன் அதை கொண்டிருக்கோம். தேவாலயத்தோட பெரிய வேலையெல்லாம் நம்ம உலகத்தில் அந்த தேவாலயம் நமக்குள்ளே இருக்குது. ஸோ நமக்குள்ளே இருக்கிற இறுதியத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் தேவாலயத்தில் இருக்கிறவரை விட நம்ம நம்ம தேவன் பெரியவர். இந்த ஆலயத்தில் தான் இருக்குன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் அவர் குறுகி போகலை. தேவாலயத்தில் இருக்கிறது ஒரு ஐக்கியத்துக்காக இப்போ இந்த சர்ச்செல்லாம் வந்து ஜெபிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கணும், சபை ஐக்கியம் இருக்கணும், நம்ம இந்த வார்த்தைகளை கேட்குறோம், அதெல்லாம் வீட்டில் ஜெபிக்கணும். ஆனால் எந்த இடத்துலையும் தேவன் இருக்கார், நமக்குள்ளேயே தேவன் இருக்கார். ஆனால் அதுக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் தேவாலயத்தில் இருக்கிற தேவன் விட பெரியவர் இல்லை, அதை நம்ம நினைக்கணும். அதனால் எங்கேயும் இருக்கிறது புரிஞ்சுக்கணும். அப்புறம் உலகத்தில் உள்ள விட எவரையும் இருக்க பெரியவர். உலகத்தில் யார் இருக்கா? உலகத்தில் அதிபதி யார்? சாத்தான். இந்த சாத்தானோட ஒரு பெரியவர். 1 யோவான் 4:4 பெரியவர். 1 யோவான் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் வந்து நம்ம எந்த சாத்தானும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் பயப்படுவாங்க. இப்படி பேரண்ட்டை சொன்னேன், எதுக்குமே கத்தத்தில் இருந்தால் பயப்படக்கூடாது. தப்பு செஞ்சால் தான் பயப்படுவோம், தப்பு செய்யாமல் தான் பயப்பட மாட்டோம். இப்போ ஒரு சின்ன ஒரு சாட்சி ஒன்று பார்த்தேன். ஒரு சிறுமி, நிறைய பேர் பசங்க இருக்காங்களாம். அப்போ ஒரு பாஸ்டர் கேட்குறாராம், நீங்கள் வந்து சாத்தான் வந்து கதவை தட்டுறோம், அப்போ என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, நான் அம்மா கூப்பிடுவேன், கதவை தட்டுறேன், திறக்க மாட்டேன், அது இதுன்னு. ஒரு பொண்ணு சொல்கிறதான், நான் வந்து ஏசப்பாவை கூப்பிட்டு கதவை தட்ட சொல்லுவேன். சாத்தான் வந்து கதவை தட்டுறான், யார் கதவை தட்டுறதுன்னு எல்லாருக்கும் என்னெல்லாம் சொல்வீங்கன்னு கேட்டால் ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிறுமி அழகாக சொல்கிறாங்க, நான் ஏசப்பாவை கூப்பிட்டு கதவை தரப்பேன்னா ஏசப்பா கூப்பிட்டு சாத்தான் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சாத்தான் இருக்கு அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்குது, ஏசப்பா வந்து சாத்தான் தான் பெரியவர். ஆனால் நம்ம அறியணும், உலகத்தில் உள்ள எவரையும் விட வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் தான் பெரியவர், எல்லா அதிகாரமும் படைத்தவர். சாத்தானை கூட அவரால் அடக்க முடியும். நம்ம கவலையே படக்கூடாது. பரிசுத்த ஆவியாரால் நிரம்பப்பட்டு நமக்குள்ளே இருந்தால் தேவன் கண்டிப்பாக எந்த சாத்தானையும் நம்மளால் அடக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ என்னெல்லாம் நம்ம பெரியவர்னு சொன்னேன்னா ஒரு 10 பேர் நம்ம கர்த்தர் எல்லாரோட பெரியவர், தேவனுக்கு மேலானவர், ஆபிரகாமின் பெரியவர், அப்புறம் யாக்கோபில் பெரியவர், யோனாவில் பெரியவர், சாலமனில் பெரியவர், யோவான் ஞானஸ்நானில் பெரியவர், மனுஷரை பார்த்து பெரியவர், நம்முடைய இருதயத்தில் பெரியவர், அதே மாதிரி தேவ ஆலயத்தில் பெரியவர், உலகத்தில் இருக்கிற சாத்தானில் பெரியவர். இப்படிப்பட்ட பெரியவரை நம்ம கொண்டிருக்கிறதுனால வல்லமையும் மகத்துவத்தையும் அவர் மூலமாக நம்ம தரித்து கொள்ள முடியும். அதுக்கு என்ன பண்ணால் எபேசியர் 6:10 படிக்கிறார். 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம வந்து அவர் அவ்வளோ வல்லமை சொன்னேன் பெரியவர். ஸோ அந்த வல்லமையிலும் மகத்துவத்தையும் நம்ம தரித்து கொண்டு அதில் பலப்படணும். அப்போஸ்தலர் 1:8 பாருங்கள். இது எல்லாமே சீஷர்களுக்காகவே நமக்கு சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 1:8. அவர் பெரியவர், அதனால் அவர் வல்லமை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நம்ம இந்த பரிசுத்த ஆவி வரும்போது உலகத்தில் உள்ள எவரையும் விட பெரியவரை கொண்டிருக்கிற நம்ம அவருடைய பரிசுத்த ஆவியால் நிரம்பப்பட்ட அந்த வல்லமையும் மகத்துவத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும். இந்த வாட்டி போகணும், ஏன்னா 1 நிமிடம் முடிக்கிறாங்க. கர்த்தர் பெரியவர், அதை நம்ம விசுவாசிச்சோம். இன்னும் ஒரே ஒரு வாரம் அந்த பெரியவரை பற்றி சொல்லலாம்.